காயின் செய்கிறேன்னு டாஸ்க்கை கையில் எடுத்ததில் இன்றைக்கி 2வது நாள். சரி முதல்ல ஒரு காயின் மட்டும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கட்டை எடுத்து ப்ளூ பிரிண்டெல்லாம் வரைஞ்சி மோட்ரு உளி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நேரத்தை செலவு பண்ணி ஒரு காயின் ஒன்று செஞ்சுருக்கிறேன். அந்த காயின் எப்படி வந்திருக்குது ஏது வந்துங்கிற உங்களோட எண்ணங்களை கமெண்டில் போட்டுவிட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு சஜஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. அப்படியே உள்ள கதைக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து அந்த பாகைமணி அதாவது ரவுண்டாக இருக்கிற அந்த இதை வச்சு அதோட அவுட்டர் லேயரில் வரைஞ்சி அதுக்குள்ளே வர மாதிரி ஒரு காயின்ஸை செட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்குவோம். இதுக்கு முன்னாடி இது பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதங்காட்டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு காயின் எப்படி வருதுங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம எந்த டிசைனிங் போய்க்கலாம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது அவுட்புட் இல்லை, இது வேலைப்பாடுகள்லாம் அமையறதுக்கு முன்னாடி மோட்டரை எடுத்து ஒரு 3/4 மணி நேரம் போட்டு முக்குனதில் மோட்டர் முக்கிட்டு போயிடுச்சு. இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நாளைக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு காயின் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இது என்ன காயின் தெரிஞ்சது நான் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை முன்னே விடுகிறேன். டாட்டா பாய்.